श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரொன்றுதோ புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு மானேரப் போமளவும் வாழ்வு. வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி எனும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. சுவாமி தேசிகனுடைய அர்த்த பஞ்சகத்துல இன்றைய தினம் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயங்கள் விஷயமான பாசுரங்களை அனுபவிக்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை அருளி செய்த அமலன் அவியாத சுடர் அளவில்லா ஆரமுதம் அமல ஒரு என்றெல்லாம் சொல்லி குணங்கள் அணி ஆயுதங்கள் என்பதாக அப்ராகிருதமான திவ்யாயுதங்களோட எம்பெருமான் எழுந்தருளிருக்க, சமஸ்த கல்யாண குணாத்மகமாக எழுந்தருளிருக்க, ஹேய பிரத்யநீக கல்யாண ஏகதானத்துவம்னு சொல்றது. கல்யாண குணங்கள் இருக்கிறது மாத்திரமில்ல, ஹேய குணங்களுடைய கந்தமே இல்லாத இருக்கிறவராக இருந்திருக்க. அவர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஆனந்தோ பிரம்ம என்றெல்லாம் வேதத்துல சொன்ன பிரகாரம் எப்பொழுதும் மாறுபடாத தன்மை, மாறுபாட ஆகாத தன்மையோட கூடவும் அந்த ஞானத்துவம்னு சொல்லச்சு எப்பவும் குறைவில்லாமல் ஞான ரூபமாகவும் ஞானத்துக்கு தர்மபூத ஞானத்துக்கு ஆசிரியமாகவும் அனந்தமாக ஒரு தேசத்துல ஒரு காலத்துல ஒரு வஸ்துவில் இருக்கார் இல்லை என்று இல்லாதபடி எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துவிலையும் நீக்கமர நிறைந்து இருந்துருக்கிறவர் ஆனந்த ஸ்வரூபமாகவும் கையகுணம் இல்லாதவராகவும் அந்த ஈஸ்வரன் எழுந்தருள் இருந்துருக்கார், அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருந்துருக்கார். அவருடைய சங்கல்பத்தினாலதான் லோகத்துல சமஸ்த பதார்த்தங்களும் சிருஷ்டிக்கப்படுகின்றன. சிருஷ்டி மாத்திரமில்ல, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் அந்த வஸ்துக்களுடைய ஸ்திதி பிரவிற்த்தி நம்மளுடைய செயல் முயற்சி எல்லாமே அமைந்திருக்கிறது என்பது அடுத்த பாசுரத்துல சொல்ற. இப்படி பரமாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லிட்டு அடைய போகின்ற அந்த பரமாத்மாவை அடைய போகின்ற ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சொல்ற. இந்த ஜீவாத்மால நமக்கு எத்தனையோ பிரமங்கள்லாம் இருக்கு. சரீரமே ஆத்மா, இந்திரியங்கள்லாம் ஆத்மா, இந்த உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற பிராணவாயுவே ஆத்மா. இப்படி எல்லாம் பல எண்ணங்கள் நமக்கு தோணலாம். அவைகள் எவையுமே ஆத்மா இல்லை. ஆத்மான்றது இவை எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டதாக இந்த ஜீவாத்மா அணுவாகவும் ஞானஸ்வரூபமாகவும் ஞான குணகமாகவும் இருந்துருக்கு. இந்த சேத்தனங்கள் எல்லாம் ஜீவாத்மா எல்லாமே எம்பெருமானுக்கு எப்பொழுதும் தாசபூதனாகவும் எம்பெருமானுக்கு சேஷபூதமாகவும் திகழ்கின்றது என்பதையும் அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லி சொன்ன. அந்த ஜீவாத்மா இப்போ புண்ணிய பாப்பம் அவரவர்கள் செய்த புண்ணிய பாப்பங்களுக்கு ஏற்ப சுகதுக்காதிகளை அனுபவிக்கிறார்கள். பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வைஷமிய நைர்கண்யம் எல்லாம் கிடையாது. இந்த ஜீவாத்மாவுக்களுக்கு புண்ணிய பாப்பானுகுணமாக கர்மாவை அதாவது பலனை கொடுத்து அது மூலமாக
அவர்களை இந்த கர்மாவை அனுபவிக்க பண்றார் என்பதுதான் சத்தியமான விஷயம். எப்படி அந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை அந்த கர்மாவையும் போக்கடிப்பதற்கு வழி உண்டு. அந்த கர்மாக்கள் போனாதான் எம்பெருமான அடைய முடியும். அந்த கர்மாக்களை போக்கடிச்சு எம்பெருமானே அனுகிரகம் பண்றார். அதை பத்தி தான், இந்த உபாயத்தை பத்தி தான் அடுத்ததாக சொல்ல போறோம். அதற்கு முன்பு எம்பெருமானை அடைவதற்கு தடங்கலாக இருப்பவை சில பாபங்கள். எம்பெருமானை அடைவதற்காக ஒரு உபாயத்துல ஈடுபடுவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாபங்கள் சில. இப்படி இந்த பாபங்கள்லாம் தான் பிரதிபந்தகமாக பிராப்திக்கு தடங்கலாக இருக்கின்றன. அந்த மோட்ச விரோதியை பத்தி சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மோட்ச சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம். இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறது. இதெல்லாம் இந்த சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் இவைகள்லாம் தான் மோட்ச விரோதியாக இருக்கின்றன. இந்த நிலை தாண்டித்துனாக்க நமக்கு மறுபடியும் நாம் நம்மளுடைய இயல்பான ஸ்வரூபத்தை அடைந்து எம்பெருமானை அடைந்து நாம கைங்கரியம் பண்ணலான்றதையும் சொன்னார். சரி, இந்த கர்மாக்கள்லாம் நடுவில் வந்துதான். எப்போ வந்தது என்ன கேட்டாக்க, இந்த கர்மாக்கள்லாம் பீஜாங்குர நியாயம்னு சொல்ற ரீதியில இது விதை முன்ன வந்துதான் அல்ல அதுல இருந்து முளை முன்ன வந்ததுதான்னு தெரியாத ரெண்டும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த கர்மாக்கள்னால சரீரம், இந்த சரீரத்தை கொண்டு மறுபடியும் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது. அதனால மறுபடியும் அந்த புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப உண்டான சரீரங்கள், இப்படி சரீரங்களை அனுபவிக்கிறதும் சரீரங்களும் நமக்கு வருது. அது மூலமாக சுகதுக்க அனுபவமும் நமக்கு ஏற்படுறது. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறவர் தானே தவிர அதுக்கு மேல எதுவும் பண்றவர் இல்லைன்றத, அதாவது அந்த கர்மானுகுணமான பலத்தை கொடுப்பது அவருடைய சுவாபாவிக ஒரு நிலை. அதே சமயத்துல அந்த பெருமாள் அவர் சங்கல்பிச்சேர்னாக்க இந்த கர்மாக்களையும் அவரால் போக்கடிக்க முடியும்ன்றது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன பண்றது, அந்த எம்பெருமானை அடைவதற்கு உபாயம் எது என்பதை பத்தி இந்த அடுத்த 2 பாசுரங்களால சொல்ல போறேன். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். யமநியம ஆசனங்கள் இயலாவி புலனடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கு இலக்காகும் அமரர் தொழும் அத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுதே. அமரர் தொழும் அத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுது. அமரர் தொழும்ன்ற ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்க. நித்தியசூரியெல்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்காளாம் அந்த தேவ பெருமாளை. தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறான்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இந்த தேவ பெருமாளாக திருவத்திகிரி மேல மலை மேல எழுந்தருளி இருந்து ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சோழிகாமணி சஹசிரமரீச்சேன்னு சொல்லி அந்த அத்தியுதமான திருவபிஷேகத்தை சமர்ப்பிச்சுண்டு நான் தான் உலகத்தார் எல்லாருக்கும் ராஜாதிராஜனாக திகழ்கின்றேன் என்று பறைசாற்றி கொண்டு எழுந்தருளி இருக்கிறாராம். வரத தவ விலோகயந்தி தன்யாக மரதக பூதர மாத்திருக்காயமானம்னு சொல்ற இந்த பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, வரத தவ விலோகயந்தி தன்யாகன்னு, யாரும் பாக்கியம் பண்ணினவாள் தான் அந்த தேவ பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க முடியும் என்பதாக இந்த வரதராஜ பஞ்சாசத்துக்கு 45ஆம் பட்டம் ஐசிங்கர் வில்லியலம் ஐசிங்கர் வியாக்கியானம் சாய்ச்சிருக்க. தமிழ்ல ஒரு உரை எழுதியிருக்க. வரத தவ விலோகயந்தி தன்யாகன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, அந்த தேவ பெருமாளுடைய உற்சவ மூர்த்திய வருஷத்துல ஒரே ஒரு முறை அந்த ஜேஷ்டாபிஷேக சமயத்துல கவச்சத்தெல்லாம் களைஞ்சி அந்த பெருமாள் சேவை சாய்ப்பார்.
ஆனா எல்லாராலையும் அந்த சுயம் திருமேனியை சேவிக்க முடியாது. வரததவ விலோகயந்தி தன்யாகன்னு இங்க அந்தரங்க கைங்கரியம் பண்ணுகின்ற அர்ச்சகர்கள், அந்த மகா சுவாமிகள், இன்னும் அந்த அந்தரங்க கைங்கரியம் பண்றவாளா இருக்காள, அவ மாத்திரம்தான் அந்த சுயம் திருமேனியை சேவிக்க முடியுமே தவிர மீதி பேரெல்லாம் அந்த திருமுக மண்டலத்தை மாத்திரம்தான் சேவிக்க முடியும். திருமேனியில இருக்க திருமுக மண்டலம் மீதி எல்லாம் அந்த கவச்சத்தோட தான் சேவிக்க முடியுமே தவிர கவச்சம் இல்லாத சேவிக்கவே முடியாது. திருவேங்கடமுடியான்னு கூட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சுயம் திருமேனியோட சேவை சாய்ப்பேன். அற்புதமான சேவை, ஆச்சரியமா எழுந்தருள் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் வசந்தோத்சவத்தும் போது திருமஞ்சனம் நடக்குச்சே, கவச்செல்லாம் களைஞ்சிட்டு தான் திருமஞ்சனம் நடக்கும். தயிர் பால் எல்லாத்தோடையும் திருமஞ்சனம் நடக்கும். அப்படிலாம் நான் பல நாள் சேவிச்சிருக்கேன் சுயம் திருமேனியோட அந்த மலையப்ப சுவாமிய. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாருன்னா, வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை அந்த ஜேஷ்டாபிஷேக சமயத்துல 3 நாள் சுயம் திருமேனியோட உற்சவரை சேவிக்கலாம். அதே மாதிரி அமுதனம் போனோம்னாக்க அதே ஜேஷ்டாபிஷேகம் ஆடி மாசத்துல வரைச்சு அமுதனையும் சுயம் திருமேனியோட ஒரு 2 நாள் சேவிக்கலாம். ஆச்சரியமான சேவை, அந்த சுயம் திருமேனியோட இருக்கக்கூடிய சேவை. எனக்கு தெரிஞ்ச நம்பெருமாளையும் தேவப்பெருமாளையும் தான் சுயம் திருமேனியோட சேவிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அர்ச்சகால் மாத்திரம்தான் சேவிக்கக்கூடியவாளாக எழுந்துள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஆகையால தான் அவர்களை பார்த்து தன்யாகான்னு சொல்றார், பாக்கியம் பண்ணவர்கள்னு சொல்றார். அந்த தேவப்பெருமாள் அவர் எப்படி எழுந்துள்ள இருந்திருக்கேன்னா அமரர் தொழும் அத்திகிரி பெருமாள்னு சொல்ற. தேவதைகள்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்கா, நித்தியம் வந்து சேவிச்சுட்டு இருக்கா. தேவதைகள்லாம் நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்கா அந்த தேவப்பெருமாளை. அமரர் தொழும் அந்த தேவப்பெருமாளை சேவிச்சிருந்த தேவதைகளாலே வணங்கப்படுபவராக இருக்காருன்னா, பிரம்மாவனுடைய யாகத்தில் தானே அவதரித்தவர். தத்தத்துவதைர் உபஹிதேபி துரங்கமேதே சக்கராதயோ வரதபூர்வம் அலப்த பாகான்னு சொல்லி அந்த பிரம்மா யாகத்துல அந்தந்த தேவதைகளுடைய பெயரை சொல்லி ஆகுதிய அக்னியில பிரக்ஷேபம் பண்ணாலும் கூட யாருக்குமே அது போய் சேரல. பிரம்மாவனுடைய உத்தேசம் என்னன்னாக்க, அந்த இந்திரன் முதலிய தேவதைகளுடைய சரீரத்தோட எழுந்தருளி இருந்திருக்கிற அவளுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தான் அவர் அந்த ஹவிஸை சமர்ப்பிக்கிறார். ஆகையால எம்பெருமானே எல்லாவற்றையும் அவரே ஸ்வீகரித்துக் கொள்கிறார். அந்த யாகத்துல மொத்த தேவதைகளும் வந்து நின்று இருக்கா. அந்த பெருமாள் உத்தரவேதியில ஆவிர்வாவம் அந்த வெளியில பிரம்மாவுக்கு சேவை சாய்க்கிச்சு. அத்தனை தேவதைகளும் 33 தேவதைகளும் அந்த தேவப்பெருமானை சேவிச்சு ஒவ்வொருத்தரும் தன்யர்களாக ஆனார்கள். அததான் சொல்றார் இந்த இடத்துல. அமரர் தொழும் அத்திகிரி, அந்த அத்திகிரியில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அம்புயத்தாள் ஆரமது என்பதாக சொல்றார். அந்த பெரிய பிராட்டியாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக எழுந்தருளி இருக்க, நிறைந்த அமுதமாக இருந்திருக்காருன்னா, அமுதம்ன்றது ரொம்ப பிரியமான வஸ்து. இதுல பரஸ்பரம் தாயாருக்கு பெருமாள் இடத்துல ஒரு ஈடுபாடு, பெருமாளுக்கு ஒரு தாயாரத்துல ஒரு ஈடுபாடு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். இந்த தாயாரும் பெருமாளும் சேவை ரெட்ட புறப்பாடுன்னு சேவைன்னு வந்தோம்னாக்கா, பெருமாளுக்கு இப்ப நேத்தி வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து அமாவாசை பஞ்சபுர உற்சவம், வெள்ளிக்கிழமை தாயாருக்காக உற்சவம் ஏற்பட்டது. பெருமாள் அங்க திருவடி கோவில்னு சொல்லக்கூடிய சன்ன திருக்கோடியில் இருக்கிற கோவில் வரைக்கும் எழுந்தருளி திரும்பி வரைச்சி உபய கோஷ்டியோட எழுந்தருளுவார். போகச்சு வேதபாராயணக்கார மாத்திரம் உண்டு, திரும்பி வந்து வர்றது. இப்படி ஆச்சரியமான சேவை. கோபுர வாசப்படியில வந்து பெருமாள் காத்துன்னு இருப்பேன். தாயார் படிதாண்ட பத்னி கோபுரம் தாண்டி வெளியில ஏழ மாட்டார். தாயார் ஏழ்றதுக்காக கோபுர வாசப்படியில வந்து பெருமாள் காத்துன்னு இருப்பேன். காத்துண்ட பிற்பாடு பெருமாள் தாயார் தனியா பெருமாள் வந்த பிற்பாடு, ஆகையால பெருமாள் வரத்துக்கு முன்ன தாயார் காத்துன்னு இருக்க மாட்டேன். பெருமாள் ஏழின பிற்பாடு தான் தாயார் அங்கிருந்தே ஏழுவேன். அதுக்கப்புறமா பெருமாளும் தாயாருமா ஒரு சேர்ந்த ஒரு திவ்ய தம்பதிகளான ஒரு சேவை.
அந்த சேவையோட ஆழ்வார் பிரகாரம் தோட்டத்துக்கெல்லாம் எழுந்தருளி திருப்பி எழுதி மறுபடியும் உள்ள ஏழைச்சு தாயார் மேல அந்த தாயார் சன்னதிக்கு 7:30 வரைக்கும் பெருமாள் நின்றுட்டு இருப்பேன். அந்த தாயார் போன பிற்பாடு 7 பிற்பாடு தான் பெருமாள் 12 7. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அது இந்த மாதிரி எல்லாம் அந்த பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிற ஒரு சேர்த்தி, அந்த பெருமாளுக்கு தாயார் விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, தாயாருக்கு அகலகில்லேன்னு இறைவன்னு அலர்மேல் மங்கையுரை மார்பன்னு அவரை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படி இவா 2 பேருக்கும் பரஸ்பரம் பிரீத்தனாக இருந்தாலும் கூட அம்புயத்தாள் ஆரமுதுன்னு சொல்ற அந்த பிராட்டிக்கு அமிர்த ரூபமாக பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்னா இது என்னத்துக்காக சொன்னார்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. சமுத்திர மதனம் பண்ணச்சே மீதி பேர் எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தேன். ஆனா அமிர்தம்ன்றது ஒரு கோது மாதிரி தான், செக்க மாதிரி தான். சாரம் அந்த மகாலட்சுமி தான், பெரிய பிராட்டியார் தான். சாரத்தை பெருமாள் கிரகிச்சுண்டு, ஆகையால பெருமாளுக்கு எப்பவுமே தாயாரிடத்துல ஒரு பிரீத்தி விசேஷம் உண்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்களும் விஷ்ணு புராணத்துல உபன்யாசத்துல கேட்டிருப்பீங்க. பசிதாம் சர்வதேவனான்னு எல்லா தேவதைகளும் பார்த்துட்டே இருந்துருக்கச்சே யயோ வட்சஸ்தலம் ஹரேஹேன்னு பெரிய பிராட்டியார் நேர போய் அந்த பெருமாளுடைய திருமார்புல போய் அமர்ந்துட்டாலும். அதுதான் இவ உலகத்தாருக்கெல்லாம் அமிர்தம்ன்றது, அந்த கடைந்தெடுத்த அமிர்தம் தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சாவாமல் இருப்பதற்கு ஒரு மருந்தாக ஆறுது. பெருமாள் தனக்கு அமிர்தமாக நினைக்கிறது தாயார. ஆனா தாயார் என்ன நினைக்கிறான்னா, தமக்கு பெருமாள் தான் எல்லான்னு சொல்லிட்டு இத்தனை தேவதைகளும் பார்த்துட்டே இருக்கச்சே எயோ வட்சஸ்தலம் ஹரேஹேன்னு அந்த பெருமாளுடைய திருமார்புல போய் அமர்ந்து இருக்கிறான்னு சொன்னாக்க அந்த தாயாருக்கு ஆரமுதாக இருப்பது. இது மொத்தத்தையும் ஒதுக்கி சொல்லி அமிர்த ஸ்தானத்துல இருந்திருக்கிறவர் சாட்சாத் அந்த எம்பெருமான் தான். அவர் தான் இங்க தேவ பெருமாள்னு சொல்லி இங்க சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அத்தீரி அம்புயத்தாள் ஆரமுதே, அப்படி ஆரமுதாக இருந்திருக்கிற எம்பெருமானை அடைவதற்கு 2 உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சாஸ்திரத்துல. பக்தியா பரமயாவா பரமயா பிரபத்யாவா மகாமதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்துல, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல மற்றும் வேதங்கள்ல எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எம்பெருமானை அடைவதற்கு பக்தி யோகம் 1, அதுலயும் பரமயா பக்தி, பரபக்தி, பரஜான பரமபக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரமபக்தின்ற ஒரு நிலை, அந்த நிலை அடைந்தவனாக்க எம்பெருமான அடையலாம். பிரபத்தியாவா மகாமதே, பிரபத்தி எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்றது. இப்படி 2 உபாயங்களினாலே எம்பெருமானை அடைய முடியும். அடைவதற்கு 2 உபாயங்கள் தான் உள்ளன என்று சொல்ற. சில இடங்கள்ல சொல்லிருக்கு, நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே மோட்சம் வந்துடும். காசி காஞ்சின்னு சொல்லக்கூடிய திவ்யதேச வாசம் பண்ணாலே மோட்சம் வந்துடும். அவதார ரகசியத்தை நாம தெரிஞ்சிட்டோமானாலே மோட்சம் வந்துடும்னு சில இடங்கள்லாம் சொல்லிருக்கு. ஆனா இவைகள் எல்லாமே அவதார ரகசியத்தை தெரிந்து கொள்றதோ, இந்த திவ்யதேசத்துல வாசம் பண்றதோ, காசி மரணான் முக்தி, காஞ்சி ஜனனான் முக்தின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதின்னு எல்லாம் சொல்லக்கூடிய சப்த முக்தி க்ஷேத்திரத்துல போய் நாம அங்கங்க இருக்கக்கூடிய தீர்த்த ஸ்நானமோ, அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானையோ சேவிச்சுட்டு வந்தமானாலோ, அங்க வாசம் பண்ணாலோ நமக்கு மோட்சம்னு சொல்றதெல்லாம் என்னன்னாக்க நேரடியாக மோட்சத்தை கொடுக்காது, பரம்பரையான்னு சொல்ற. இந்த திவ்யதேச வாசம் பண்ணமானா ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்துல நமக்கு நாம எந்த உபாயத்துல ஈடுபட முடியுமோ
அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை அனுஷ்டிக்க முடிஞ்சாக்கா, அதுக்கு அதிகாரியாக இருந்தாக்கா அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி அனுஷ்டிப்பித்து மோட்சம் கொடுப்பேன். இல்லைன்னாக்கா அதுக்கு யோகியதை இல்லைன்னாக்கா சரணாகதி பண்ணி அது மூலமாக மோட்சம் கொடுப்பேர். இப்படி இரண்டு மார்க்கம்தான், உபாயங்கள் தான் உள்ளன. அதல பக்தி யோகத்துக்கு விசேஷமாக பல இடங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பக்தி யோகம்னு பார்த்தோம்னாக்க அதுல எத்தனையோ உபாசனங்களை பத்தி உபனிஷத்துக்கெல்லாம் உத்கோஷம் பண்ணுகின்றன. பகவத்கீதையிலையும் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை 18 அத்தியாயத்திலையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடைசியில சரணாகதியை பத்தி சொல்றார். அதுக்கு சரம ஸ்லோகம்னு பேரு. கடைசி ஸ்லோகமா இருந்தாலும் நாம இழிய வேண்டிய துறை அதுதான், அந்த சரணாகதி தான் அது. இப்படி பக்தி யோகத்துக்கு இவ்வளவு விசேஷம் பல இடங்கள்ல சொல்லிருக்கு. அதே சமயத்துல யாரெல்லாம் பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரிகள், யாரால பண்ண முடியும்னா, அந்த பக்தி யோகம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது. அந்த தகுதின்றது ஞானம், சக்தி எல்லாமே. அதே மாதிரி சாஸ்திரத்தினால அந்த தடைபடாமல் இருக்கிறது என்ற பல விஷயங்கள் பக்தி யோகத்துக்கு காரணமாக சொல்லப்படுகின்றன. அந்த பக்தி யோகத்துல சொல்லச்சே வேதாந்த அது ஸ்ருதியில சொல்லப்பட்ட ஒரு விஷயம், வேதத்துல சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. அப்படின்னால யாருக்கெல்லாம் வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி இருந்திருக்கோ அவளாலதான் அவதான் அந்த பக்தி யோகத்தையே பண்ண முடியும். அந்த வேதாத்தியனம் பண்ணுவதற்கே தகுதி இல்லாதவர்களாக சிலர் இருந்தாள்னாக்க அவளால பக்தி யோகமே பண்ணவே முடியாது. இது முதல் ஒரு தடை. அந்த பக்தி யோகம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். பக்தி யோகத்தினுடைய வழிமுறைகளை பத்தி சொல்லிருக்கு, அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தியானம் பண்ணணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் ஞானம் வேணும். அதே மாதிரி பல காலம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பக்தி யோகம்ன்றது. அப்படி பல காலம் செய்வதாக இருந்தாக்க அதுக்கு உண்டான சக்தியும் வேணும். வால்மீகி மகர்ஷி தபஸ் பண்ணார். எத்தனையோ நாள் தபஸ் பண்ணிருக்காரு. எத்தனை நாள் தபஸ் பண்ணிருக்கான்றது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் எழுந்தருளி இருந்த இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணாரோ அந்த தபஸ் பண்ண இடம் முழுக்கவே அவரை சுத்தி புத்து கட்டிடுத்து. கரையாம் புத்தா பாம்பு புத்தான்னு தெரியாது. இப்படி அவரை சுத்தி அவ்வளவு புத்து கட்டிடுத்து. அதுவும் தெரியாது. அவர் உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா புலன்களையும் அடக்கி எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி தியானம் பண்ணச்சே கடைசியில ஒரு பெரிய மழை பெய்யறது. மழை பெஞ்சா இதுக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு அப்பதான் தெரியுது. இந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் எத்தனையோ நாள் ஒரு அன்ன ஆகாரங்கள் இல்லாமல் காத்த கூட சுவாசிக்காமல்லாம் தபஸ் பண்ணிருக்கா. இப்படி எல்லாம் தபஸ் பண்ணிதான் பக்தி யோகத்தினால எம்பெருமான அடைய முடியும். எம்பெருமான அடைவதற்கு தகுதி என்னன்னு கேட்டா அந்த பக்தி யோகத்துக்கு 8 அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 8 அங்கங்களை அனுஷ்டிப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவதான் அந்த பக்தி யோகத்தை பண்ணவும் முடியும். அந்த அங்கங்களை தான் சொல்றார். பக்தி யோகத்தை தான் இந்த பாசுரத்துல சொல்றார். யம நியம ஆசனங்கள், யம நியம ஆசனம், இது 3. யமம்னு 1, நியமம்னு 1, ஆசனம்னு 1. இயல் ஆவி புலனடக்கம், இயல் ஆவி புலன் அடக்கம். இந்த சஞ்சரிக்கின்ற வாயு, அந்த பிராணவாயுக்களை அது பிராணாயாமம்னு சொல்லக்கூடியது 1. யம நியம ஆசன பிராணாயாமம். அதுக்கப்புறமா
புலனடக்கம்னு சொல்லச்சே இந்திரியங்கள் எல்லாம் அதது இஷ்டத்துக்கு போக விட்டாதபடி அந்த வழிப்படுத்துதல்ன்றது அது புலனடக்கம். அது அதுக்கப்புறமா தமது அறியும் இந்த ஜீவாத்மா தங்களுடைய மனசால அறிகின்ற தாரணைகள், இந்த பெருமாளுடைய திருமேனியை நினைப்பதாக இருப்பது தாரணையும். அதுக்கப்புறமா அந்த எம்பெருமான இடைவிடாமல் தியானம் பண்றது. அதுக்கப்புறமா மனத்தினுடைய அதாவது வெளி இந்திரியங்களை மாத்திரமல்ல மனசையும் அடக்கி எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபடுத்தி இத தியானம் பண்ணணும். இப்படி அந்த தியானத்துல விஷயமாறவர் யாருன்னாக்க அமரர் தொழும் அத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுது என்பதாக சொல்ற. இந்த யம நியம ஆசன பிராணாயாமம்ன்றது ஒவ்வொன்றை பத்தியும் விரிவாக இப்பொழுது பார்க்கலாம். யமன்றது என்னன்னா எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுலதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. இந்த யம நியம ஆசனம்ன்றது இதெல்லாம் 8 யோகத்துக்கு, இதுக்கு அஷ்டாங்க யோகம்னு பேரு. இந்த 8 யோகத்துக்கு அங்கங்களாக சொல்லப்படுகிறது. யமம்ன்றது அஹிம்சை, சத்தியம், உண்மையே பேசுவது, பிறர் பொருளை திருடாமை. அந்த திருடுறதுன்றதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லணும். திருடுறதுன்னா என்ன அர்த்தம்? அது யோசனை எல்லாரும் நாம திருடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். அந்த திருடுறதுன்றதுக்கு டெபினிஷன் என்னன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். திருடுறதுன்றதுக்கு டெபினிஷன் என்னன்னாக்கா அதுக்கு லட்சணம் என்ன பகவத்கீதையில சொல்ற. திருடுறதுன்னா என்னன்னா பிறருடைய வஸ்து அவர்கள் அறிந்தோ அவர்கள் அறியாமலோ அந்த வஸ்துவை நாம எடுத்துட்டு வந்து அந்த வஸ்துவை பொறுத்த வரைக்கும் அந்த வஸ்துவுக்கு சுவாமியாக இருப்பவர் பிறர். அவர் அறியாமலேயோ அறிந்தோ அந்த வஸ்துவுக்கு சுவாமித்துவம், தனக்கு சுவாமித்துவம் இருப்பதாக கொண்டாடுவது இருக்க, அதுதான் திருடு என்று பகவத்கீதையில சொல்ற. இது இன்னும் விளக்கமா சொல்லணும்னாக்க இங்க ஒரு ஆபரணம் இருக்கு. இந்த ஆபரணம் ஒரு பெண்மணி, இந்த கிரகத்துல இருக்கிற பெண்மணியினுடைய ஆபரணம். அது இந்த ஆபரணத்தை அவ எங்கேயோ ஒரு சமயத்துல கழட்டி வைக்கிறா. கழட்டி வைக்கச்சே அவளுக்கு தெரியாத அதை எடுத்து வந்துடுறது. எடுத்து வந்ததோட மாத்திரம் இல்லாமல் அதை தான் அணிந்து கொள்வது, அந்த ஆபரணத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்வத்துவம் இருந்திருக்க அந்த உரிமை, இது மொத்தம் தனக்கு இருக்கிறதாக நினைச்சிருந்து அந்த உரிமை கொண்டாடுவது, இது அவளுக்கு அறியாமல் பண்ணக்கூடியது. அறிந்தும் பண்ணக்கூடியதுன்றது ஒண்ணு இருக்கு. அவளையே மிரட்டிட்டு கூட அவள்கிட்ட இருந்து செயினை அது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாமோ இல்லையா, அது தனியா கயிற்றுட்டு போயிடலாமோ இல்லையோ. இப்ப அவள் அறிந்து அவள் அந்த இடத்துல ஒன்றும் நமக்கு அனுமதி கொடுக்கல. இந்தப்பா நீ இதை வச்சுக்கோ, நீயே போட்டுக்கோ, நீ உனக்கு வச்சுக்கோன்னு எல்லாம் அவள் கொடுக்கல. ஆனா கூட அவள் அறிந்த மாதிரியே அவளுடைய நேரம் வந்து அதை வாங்கிறது. இன்சூரன்ஸ்ல சொல்லச்சு பர்க்லரி அண்ட் தெஃப்ட்னு 2 சொல்லுவா. அந்த ஃபோர்சிபிள் என்ட்ரியோ, அந்த ஃபோர்ஸ் பிரயோகம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஒரு வஸ்துவை பலாத்காரம் பண்ணி எடுத்து வருது இருக்கு, அதுக்கு பர்க்லரின்னு பேரு. தெஃப்ட்டுக்கு, திருடுன்றதுக்கு அது வந்து அந்த நியமம் தேவையில்லை, ஃபோர்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டா கூட வேற விதமா கூட எடுத்துன்னு வந்துடலாம். இப்ப 2 விதமாகவும் இந்த நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த திருடுன்றது 2 விதமாகவும் இருக்கு. அவளை அறிந்தோ அறியாமலோ பிறருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வஸ்துவை எடுத்துட்டு நம்மளதாக பாவிக்கிறது தான் திருடுன்னு சொல்றது.
இது ஆத்மா உள்பட இது எம்பெருமானுடைய வஸ்துவை நம்மளுடைய வஸ்துன்னு நாம நினைக்கிறது இது ஆத்மாபகாரம் தான். இதுவும் ஒரு விதமான திருடு தான். அஹிம்சை திருடு. அதே மாதிரி ஆசைகளை அடக்கிறது. ஆசைன்றது இருக்க நீண்டுண்டே போகும். அந்த நீண்டுண்டே போகச்சே அதுக்கு ஒரு முடிவே இல்லாத போகும். இன்னைக்கு ஒருத்தர் இந்த ஓட்டு போடுறதுக்கோசரம் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்ன நான் இந்த வார்டுக்கு கவுன்சிலரா இருக்கேன், நான் எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு திருப்தி தானேன்னு கேட்கிறேன். நான் அவர்கிட்ட என்ன சொல்றது, எனக்கு தேவை அதிகமாக இருந்தாக்கா அதுல அதிருப்தி வரப்போறது. என்ன சௌகரியம் ஏற்பட்டிருக்கிறதுலயே ஒரு திருப்தி வந்துருச்சுன்னா அது திருப்தி தான் இருக்க போறதே தவிர அதிருப்தியை நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. இருக்கிறத கொண்டு வாழ்க்கைய நடத்துவதற்கு ஒரு தைரியம் நமக்கு இருந்துட்டோம்னாக்க அதுக்கப்புறமும் வேற என்ன இருக்கு. அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் என்னவோ அதை வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது இருக்க. இதுவும் யமம்னு சொல்லக்கூடிய முதல் அங்கத்துல சார்ந்ததுதான் அது. அதே மாதிரி இதனுடைய வைசி வருஷம் இன்னொரு விதமா சொல்றோம். வஸ்துக்களை இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் மேல 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 சேர்க்கணும்னு ஆசைப்படுறது இருக்க, அதையும் விட்டுடணும். இவ்வளவும் சேர்ந்ததுதான் இந்த யமம்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்துக்கு முதல் அங்கம். நியமம் அப்படின்னு சொன்ன பரிசுத்தி. பெருமாளை சேவிக்க போறோம். பெருமாளை சேவிக்க போச்சுன்னா கால் வெண்டு, அதாவது பரிசுத்தமா நன்னா காத்தால தீசா மாட்டிட்டு சந்தியாவந்தனம் திரமம் இட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை சேவிக்க போகணும். அப்படிதான் போகணுமே தவிர குளிக்காத கிளிக்காத நெத்திக்கு கூட எடுத்துக்காதெல்லாம் பெருமாளை சேவிக்க கூடாது. ஆகையால அந்த நியமம்ன்றது இருக்க, இந்த மனசளவுல வரக்கூடிய பரிசுத்தி, அதே மாதிரி உடல் அளவுல வரக்கூடிய பரிசுத்தி, அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சில விரதங்கள், சில தபஸு, ஏகாதசி உபவாசம் முதலியவை, அதே மாதிரி வேதாந்தத்துல பரிச்சயம் பண்ணிக்கிறது, எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஏது தத்துவம், ஏது ஹிதம், ஏது புருஷார்த்தம் என்று இவைகளெல்லாம் தெரிந்து கொள்வது இருக்க, இதுக்கு நியமம் என்று. அந்த தெரிந்து கொள்வதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த தெரிந்து கொண்ட பிரகாரம் நடந்து கொள்வது. இந்த சாத்விக தியாக புரஸ்தரமாக எல்லா கர்மாக்களையும் அனுஷ்டிக்க செய்ய அது எம்பெருமான் தான் இதை பண்ணி வைக்கிறார், அவர் தான் பண்ணி வச்சார் என்று முடிக செய்யும் சொல்லும்படியான ஒரு நிலையோடு இருக்கிறது இருக்க, அதுதான் நியமம் என்று சொல்லப்படுகிறது. ஆசனம். இந்த ஆசனம்ன்றது எத்தனையோ, பத்மாசனம், அதே மாதிரி இன்னும் பத்மாசனம், பத்ராசனம், இந்த சப்பளாங்கால் போட்டு உட்காந்துக்கிறது, அந்த இதெல்லாம் இதுக்கு பத்மாசனம் பத்ராசனம்லாம் ஆசனங்கள்லாம் உண்டு. இந்த ஆசனங்களும் அதுலயும் ஒரு நியமம் இருக்கு. பெருமாளை சேவிக்க போறோம், பெருமாள் இல்ல ஒரு காரியத்தை பண்றோம், யோகம் பண்ணச்சே கூட கால் நீட்டின்னு ஒருத்தன் யோகம் பண்ண முடியுமான்னு அதுக்குன்னு ஒரு ஆசனத்துல இருந்துட்டு அந்த மாதிரி யோகம் பண்ணணும். யம நியம ஆசனம். அடுத்தது பிராணாயாமம் என்பதாக சொல்ற. இங்கதான் பாசுரத்திலையும் யம நியம ஆசனங்கள் இயல் ஆவி அடக்கம். அதாவது இந்த பிராணவாயு எப்ப பார்த்தாலும் சஞ்சரிச்சுட்டே தான் இருந்துருக்கு. அந்த சஞ்சரிச்சுருக்கிற பிராணவாயுன்றது நம்மளுடைய உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்த அடக்கிறதுனாக்க ஒரு பக்கம் கட்டவர்களால் மூக்க அமைக்கிண்டு அந்த உள்ள இருக்கிற காத்து முழுக்க மொத்தத்தையும் வெளியில விட்டுடணும். மறுபடியும் மீதி 2 விரல், அதாவது இந்த சுண்டு விரல்லையும் மோதிர விரல், இது 2ஆல இந்த பக்கத்துல இன்னொரு பக்கத்துல அமைக்கிண்டு இந்த மூக்கு அமைக்கிண்டு
மொத்த காத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மூச்சு காத்தை இழுக்கணும். இழுத்த பிறகு ரெண்டு பக்கமும் மூச்சை இந்த கட்ட விரலாலையும் அந்த சுண்டு விரலும் மோதிர விரலாலையும் ரெண்டு பக்கத்தையும் மூக்க தன்னா கெட்டியா பிடிச்சுண்டு அந்த காத்து உள்ளுக்குள்ள இருக்கும்படியாக ஒரு அடக்கம் பண்றது. அதுதான் பிராணாயாமம். பிராணவாயுக்களை அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கும்படியாக பண்றது இருந்துருக்க இதுக்கு பிராணாயாமம்னு பேரு. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இவைகள்லாம் இந்த தியானம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு தகுதியை ஏற்படுத்துகின்றன. ஆசனம், பிராணாயாமம், அதுக்கப்புறமா பிரத்யாகாரம்ன்றது அஞ்சாவது. அந்த பிரத்யாகாரம்னாக்க புலன் அடக்கம், இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிறது. இப்ப நம்ம காலக்ஷேபம் கேட்டு இருக்கோம். இதே சமயத்துல வேற எத்தனையோ பொழுதுபோக்குகள்லாம் இருக்கலாம். அந்த பொழுதுபோக்குகள்ல இருந்து நம்ம புத்திய அந்த புலன்களை கண்ணு அந்த பொழுதுபோக்கா இருக்கக்கூடிய தொலைக்காட்சியை பார்க்கணும்னு நினைக்கலாம். வேற எங்கேயான வெளில போய் சத்தனாய் வம்பளந்துட்டு வரலான்னு தோணலாம். எல்லாத்தையும் அடக்கி ஒருமுகப்படுத்தி ஒரு காரிய விசேஷத்துல ஈடுபடுத்துறது இருக்க, இததான் பிரத்யாகாரம் என்பதாக சொல்லுவார்கள். தாரணை, இந்த தியானம் பண்ணச்சே மனசுல நிர்விஷயமான ஒரு தியானம் வராது. எதான ஒன்ன பத்தி தான் தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணச்சே எதை பத்தி தியானம் பண்றதுன்னா அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ண, அத மனசுல நினைச்சுட்டமானாக்கா போறோம். அது அப்படியே மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடும். அந்த திருவேங்கடமுடியான ஒரு க்ஷணம் நாம சேவிச்சா கூட அந்த திருவேங்கடமுடியானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இன்னொரு சமயத்துல போற வரைக்கும் அந்த சேவிச்சதையே மனசுல நினைச்சுட்டு இருக்கோம். அப்படியே தாரணை. அந்த திருவேங்கடமுடியான் மாதிரியே ஆயிட்டே இப்ப பெரிய பெருமாளும், அந்த பெரிய பெருமாளை சேவிக்கிறோமோ அதே ஒரு க்ஷணம் தான் சேவிக்கிறோம். சேவிச்சாலும் அந்த பெரிய பெருமாளுடைய திருமுக மண்டலம், திருவடி, இது ரெண்டும் சேவிச்ச ஒரு ஞாபகம் இருக்க, அது மனசுல இருத்திக்கிறது. அந்த நம்பெருமாளுடைய ஒய்யாளிய மனசுல நினைக்கிறது. தேவபெருமாளுடைய ரெட்ட பிற்பாடு பெருமாளும் தாயாருமா எழுந்திருந்த அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஆச்சரியமான ஒரு சேவையை மனசுல அப்படியே இருத்திக்கிறது இருக்க, இதுக்குதான் தாரணை என்பதாக சொல்லப்படுகிறது. தியானம் இப்படி மனசுல இருத்திண்டு அந்த எம்பெருமான இடைவிடாது தியானம் பண்றது. அந்த இடைவிடாத தியானம்னா அதுக்கு பாஷிகாரர் சொல்ற தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் என்பதாக சொல்ற. ஒரு எண்ணெய குத்தினமானாக்க அந்த மேலேந்து கீழே வரைக்கும் இந்த பூமியினுடைய ஸ்பர்சம் வர வரைக்கும் அந்த தாரையில எங்கேயுமே இடைவெளி இருக்காது. இதே ஜலத்தை குத்தினமானாக்க அந்த நிறைய இடைவெளி ஏற்படும் அங்கங்க. ஆனா அந்த தைலத்துல வராது. அந்த மாதிரி அது ஒரு அந்த டென்சிட்டினால கூட சொல்லலாம். அந்த தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், அதுக்குதான் தியானம்னு பேரு. வெறும் பெருமாளை நினைக்கிறது மாத்திரம் தியானம் கிடையாது. அந்த பெருமாளையே இந்த தைல தார மாதிரி இடைவிடாமல் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, அந்த இடைவிடாமல் அந்த ஸ்மிருதி நினைக்கிறது. இப்ப இந்த நினைக்க வைக்கிறதே எதுனாக்கா பூர்வ க்ஷணத்துல உண்டான ஒரு பகவத் தியானம், பகவத் ஸ்மரணம் இருக்க, அது உத்தரக்ஷணத்துல அந்த பெருமாளை நினைப்பதற்கு அது காரணமாக இருந்துருக்கு. இப்படியாக ஒன்னு ஒன்னா அடுத்ததாக சொல்லி அந்த ஸ்மிருதி சந்தானம் இருக்க, அதனுடைய தொடர்ச்சி, எண்ணத்தினுடைய தொடர்ச்சி தான், அதுக்குதான் தியானம்னு பேரு. எந்த எண்ணம்னா அந்த திவ்ய தம்பதிகளை நினைக்கிறது. அந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரையும் மனசுல நினைச்சோம்னா அப்படியே நினைச்சுட்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்பெருமாளையோ பெரிய பெருமாளையோ நினைச்சுட்டோம்னா அந்த மனசளவுல அப்படியே நினைச்சுட்டே இருக்கிறது. திருவேங்கடமுடியான நினைச்சுட்டு இருக்கிறது. கோமல உள்ளித்தாரையும் தாயாரையும் அமுதனையும் சேவிக்கணும்னாக்கா அந்த பஞ்சாயுதத்தோட அமுதனை சேவிச்சோம்னா
அப்படியே மனசுல இருந்துட்டு இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற தியானம்னு சொல்லி சொல்றது. சமாதி இப்படி தர்சன சமானாகாரமான தியானம்னு பேர் இருக்கு. இப்படி தியானம் பண்ணினமானாக்க அந்த பெருமாளையே நேர சேவிச்சமானாக்கா என்ன ஒரு பிரத்யட்சத்துல சேவிச்சா என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலை நமக்கு ஏற்படும். அதுக்கு சமாதி என்பதாக பேரு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற யம நியம ஆசனங்கள் இயலாவி புலனடக்கம் தமதரியும் தாரணை. தமதரியும் தாரணை அந்த ஜீவாத்மா தம்முடைய மனசால அறியக்கூடிய தாரணங்கள் எம்பெருமானுடைய திருமேனியை நினைத்தல் அந்த தியானம் பண்றது. தாரையரா நினை ஒழுக்கம். தாரையரா அந்த அந்த எண்ணம் இருக்க தியானம் இருக்க அதனுடைய தாரைன்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். அந்த தொடர்ச்சியில எந்த இடத்துலயும் தொடர்ச்சி அறா அந்த தொடர்ச்சியில எங்கேயுமே இடைவெளி இல்லாமல் அப்படியே தொடர்ந்து இருக்கிறது இருக்க அதுதான் தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம்னு சொல்றது. இடைவிடாத நினைவு ஒழுக்கம். நினைவுன்றதுதான் ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி சந்தானம் எப்படி தியானம் பண்றது இருக்க இது சமம். சமம்னா மனசனுடைய அடக்கம். ஏற்கனவே சொன்னது புலனடக்கம் சொன்னது பாஹ்யேந்திரியங்கள். அந்த கண்ணு காது மூக்கு இப்படி இருக்கக்கூடிய பாஹ்யேந்திரியங்கள். இங்க சொல்லக்கூடிய சமம்னு சொல்றது புலனடக்கத்திலேயே மனசை அடக்கிறது இருக்கு அது சமம் என்பதாக. இவற்றை உடையதாக இருந்திருக்கிற உடைய நலம் சமாதி ஆனந்த ரூபமான பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துல கடைசியில தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தத்தினால தர்சன சமானாக்காரமான ஞானம். அந்த பெருமாளையே நேர சேவிச்சா மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு எண்ணம் ஏற்படுறது. அந்த தர்சன சமானாக்காரமான ஒரு ஞானம் இருந்துருக்க அந்த பக்தி யோகத்தை இதுதான் இந்த சமாதின்றது இதுக்கு அங்கமாகவும் சொல்லப்படுகிறது, அங்கியாகவும் சொல்லப்படுகிறது. அஷ்ட அங்கம்னு சொல்லச்சு எட்டு அங்கத்தோடு கூடியதுன்னு இந்த சமாதியும் சேர்ந்துதான் 8 ஆகும். அங்கேயும் இதுவே தான். ஆகையால இந்த அனுஷ்டிப்பவருக்கு இலக்காக ஆவார். இப்படி தியானம் பண்றதுக்கு இதுல விஷயமாக ஆறவர் யாருன்னா அந்த தேவ பெருமாள் தான். பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிறவர். இப்படி தியானம் பண்றவா இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைபவர்களாக ஆகிறார்கள் என்பது அர்த்தம். இந்த மோட்சத்துக்கு உபாயமாக சொல்லப்பட்ட 2 வழிகளில 2 உபாயங்களில பக்தி பிரபத்தின்னு சொல்லப்பட்ட விஷயத்துல பக்தி யோகத்தை பத்தி இந்த இடத்துல இந்த பாசுரத்தினால சாதிச்ச. அடுத்தது பிரபத்தியை பத்தி சொல்ல போறேன். இப்படி யாரெல்லாம் இதுக்கு அதிகாரியா இருக்காளோ அவ பக்தி யோகம் பண்ணி பெருமாளை அடையலாம். அதுக்கு பராசரர், புலஸ்தர், வசிஷ்டர் அந்த மாதிரி மகர்ஷிகளாக இருக்கிறவா பக்தி யோகம் பண்ணி பெருமாளை அடைய தகுந்தவர்களாக இருந்திருக்கா. நம்மள மாதிரி இருக்கவாளுக்கெல்லாம் அடுத்ததாக அடுத்த பாசுரத்துல சொல்ல போறேன். இங்க உபாயத்தை பொதுப்படையாக சொல்றதுனால பக்தி யோகத்தையும் விஸ்தாரமா சொல்லி இது மூலமாக பெருமாளை அடையலாம்னு சொல்லி தெரிவிக்கிறேன். நாமளும் பக்தி யோகம் பண்ணாட்டா கூட எங்க இருந்தாலும் அந்த திவ்ய தம்பதிகளை நம்ம மனசுல இருத்திண்டு அந்த திவ்ய தம்பதிகளுடைய எண்ணத்தோடையே அந்த உற்சவங்களுடைய எண்ணத்தோடையே நாம நிச்சயம் இருந்தோம்னாக்க நமக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும், அவளுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படும். அதையே பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். யமனியமவாசனங்கள் ஈயல்லாவி புலனடக்கம் தமதரியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கு இலக்காகும். இப்படி சாதிப்பாருக்கு
லட்சியமாக இருக்கிறது, இலக்காக இருக்கிறது. அமரர் தொழும் அத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுதே. அந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாருமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் என்று முடிகிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.